சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தேர்வர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். 5-6 வருஷம் எல்லாரும் எக்ஸாம் படிச்சுட்டு வராங்க சார். ஒரு 3 சென்டர் அலாட் பண்றாங்க. அது டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொன்னா படிச்சுட்டு ஒரு மனநிலையில வரவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பார்க்கணும்ல அவங்களும். அட்லீஸ்ட் நாங்க 7:30ல இருந்து இங்க சொல்லிட்டு இருக்கோம் சார். அதை முன்னாடியே ஏதாவது பண்ணி எல்லாரையும் மாத்தியாவது விட்டுருக்கணும். அதையும் மாத்தி விடல. எதுவுமே பண்ணாம இப்ப எல்லாரும் ரோட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சார் கிளியர் பண்றாங்க. இது எப்படின்னு தெரியல. இது கேன்சல் பண்ணிருக்காங்க. பாப்போம் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சார் கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸ் நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் சார் எக்ஸாம் வரோம். எல்லாம் பார்டர்ல போயிட்டு இந்த மாதிரி தான் அடுத்த எக்ஸாம் எழுத வரோம். இந்த மாதிரி உள்ள இது பண்ணா மனநிலை பாதிக்கப்படுது. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஹரிப்ரியா, நீங்க சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? நீங்க இந்த எக்ஸாம் நடக்கும், நீங்க இப்ப படிச்சுட்டு வந்திருப்பீங்க, எந்த அளவுக்கு ஒரு சிரமமா இருக்கு சார்? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் எல்லாம் படிச்சுட்டு வருது. 3 மாசம் ஒவ்வொருத்தரோட லைஃப்ல எவ்வளவு இருக்கு படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கூட வராங்க. அந்த அளவுக்கு சென்டர் தாண்டி படிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ன்றது போஸ்டிங், பெரிய போஸ்டிங். அந்த மாதிரி போஸ்டிங்கோட எக்ஸாம் சென்டர் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவ்வளவு பேரோட லைஃப் வேஸ்ட். ஈஸியா சென்னையில மட்டும் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க. சென்னையில கேன்சல் பண்ணா அப்ப எங்க மத்த சில எழுதிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. அதனால கேன்சல் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரஞ்சனி, நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இப்போ இவங்க ரீசெண்டாக இப்போ தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 30 டேஸ் கூட ஆகலை. 30 டேஸில் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டு மெயின்ஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 30 டேஸில் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பண்ணிக்கு வந்திருந்தோம். இப்போ காலையில் கஷ்டப்பட்டு இதுக்காக நாங்கள் திண்டுக்கல்லேருந்து நான் இங்கே படிச்சுட்டு இங்கே எக்ஸாம் அட்டன் பண்ணலான்னு வந்திருந்தேன். பட் எக்ஸாம் அட்டன் பண்ணலான்னா வந்தனே எங்கள் ரெஜிஸ்டர் நம்பரே இல்லை. அதை இந்த காலேஜில் கூட கரெக்டாக அவங்க இன்ஃபர்மேஷன் எதுவுமே பாஸ் பண்ணலை. அதனால நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி எங்கள் நம்பரே இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சனே அவங்க ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. வெயிட் பண்ண வச்சுட்டு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறது சொல்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. மற்றவங்களாம் எக்ஸாம் ஹாலுக்கு என்டர் ஆகிட்டாங்க உள்ள. அப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும் நாங்கள் நினச்சி பயந்துட்டு இருந்தோம். ஆனால் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலை. பட் இதே கொஸ்டின் பேப்பர் இப்போ திருப்பி வருமானு தெரில. இதே கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் பேப்பரை வாங்கி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் எக்ஸாம் எழுதிட்டாங்க. அதனால இந்த கொஸ்டின் பேப்பர் வரக்கூடாது. கரெக்டான ஒரு மெத்தடில் அடுத்து இந்த மாதிரி திருப்பி இதே இஷ்யூ நடக்காமல் கண்டிப்பாக எழுதணும், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். திருப்பி இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாது கண்டிப்பாக. நான் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, கேள்விப்பட்டிருக்கேன். இது எனக்கு நடக்கிறப்ப தான் இப்போ புரியுது இது எவ்வளோ பேருக்கு இது இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரிப்பரேஷன். பட் நிறைய பேர் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இன்னைக்கு முடிச்சுட்டு ஊர்லேருந்து நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஊர்லேருந்து இங்கே தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போகணும். பட் இப்போ எக்ஸாம் தள்ளி போகிறதுனால இன்னும் அவங்க படிச்சுட்டு எழுத வேண்டியதாக இருக்குது. அதனால ரொம்ப இஷ்யூ நிறைய பேருக்கு. பேர் ராம்குமார். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2 2A முதன்மை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்வர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.